ஹாய் ஹலோ திஸ் மல்ஜியஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கங்வாந்து இருக்கிற கங்குன்ற பிளேஸில் தாங்க நம்ம இருக்கிறோம் இப்போ. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஏன் நான் ஃபேமஸ் சொல்கிறேன்னா இந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்காக நான் ஃபேமஸ் சொல்லுங்க. இந்த இடத்துல வாழ்ந்த ஒரு பெண்மணி வந்து ஒரு மிக சிறந்த ஒரு போயட் சொல்லுவாங்க. அவங்க கவிதை எழுதுறதுல வந்து ரொம்ப வல்லவங்க. ஏன்னா அவங்க கவிதை எழுத ஸ்டார்ட் பண்ணது வந்து 3 வயசுலங்க. அவங்க அப்பா கிட்டேருந்து எழுத கற்றுக்கிட்டு அந்த டைமில் இருந்து அவங்க கவிதை எழுதினாங்க. இவங்களோட கவிதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்வுபூர்வமாகவும் ஆத்மாத்மாவும் இருக்குங்க. இவங்க பேர் வந்து தாங்க ஹியோ சோயின்னு சொல்லுவாங்க. இவங்க வாழ்ந்த இடம் தாங்க. இவங்க சந்ததிகள் வாழலை, பட் இவங்க சொந்தக்காரங்க ஒரு 2-3 தலைமுறை வந்து இங்கே வாழ்ந்துருக்காங்கங்க. அதுக்கப்புறம் இது மெயின்டெனன்ஸ்க்காக விடப்பட்டது. ஏன்னா வந்து இவங்களோட கவிதை வந்து கொரியாவிலே ரொம்ப பிரபலங்க. அந்த அளவுக்கு இவங்களோட கவிதை ரொம்ப அழகாக இருக்குமா. அந்த கவிதையில் உணர்வுகள் ரொம்ப அதிகமாக எழுதியிருக்கோன்னு சொல்லுவாங்கங்க. ஏன்னா அவங்க இருந்த பீரியட் பார்த்திங்கன்னா அந்த டைனாஸ்டியில் வந்து உமனோட ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகமாக இருந்ததுங்க. அப்போ வந்து பெண்களை வந்து ஒரு மதிப்புக்குரிய பொருளாலாம் அப்போ கிடையாதுங்க. அந்த டைமில் இவங்க இருந்ததுனால இவங்களோட மதிப்பு வந்து பெருசாக வெளியில் தெரியலங்க. இப்போ தெரிஞ்ச அளவுக்கு அப்போ நிஜமாகவே கிடையாதுங்க. இவங்களோட மதிப்பு தெரிஞ்ச ஒரே ஆள் அவங்க அண்ணன் மட்டும்தாங்க. அவர் பேர் யோ. அவரும் வந்து பார்த்திங்கன்னா 40 வயசில் இறந்துட்டார். ஏன் இறந்தார் கேட்டிங்களா? அவர் வந்து சோஷியல் ஒர்க்குங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும், யாருமே வந்து மேலேயும் கீழேயும் நீங்கள் வைக்காதீங்க, அந்த மாதிரி பல பகுத்தறிவுகளை பேசினதுனாலவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த எரால இந்த டைனாஸ்டி அந்த ராஜா வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இவங்களுக்கு எனிமீஸ் நிறைய சேர்ந்து அதுக்கப்புறம் இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை போட்டு ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் தான் வந்து அவங்க இறந்துட்டாங்க 42 வயசில். இப்போ நம்ம பார்க்குறது என்ன, கொரியாவில் குளிர்காலத்தில் இந்த இடத்துல தாங்க தீ மூட்டி இது வழியாக வந்து வீடு ஃபுல்லாக வந்து கீழே அந்த தரையில் இருக்க பார்த்திங்களா அந்த சூடு போய் அது தங்குங்க. ஏன்னா கொரியாவில் வந்து அந்த டைமில் குளிர்காலத்தில் கீழே தரையெல்லாம் படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ளோ ஹீட்டரோ இல்லை வந்து இப்போ இருக்கிற மாதிரி உட்டன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் அப்போ இதை யூஸ் பண்ணதுங்க. இப்போ இது என்னென்னு எனக்குமே தெரியாதுங்க. இப்போ அந்த காலத்தில் யூஸ் பண்ணது, அந்த காலத்தில் இருந்த இந்த வீடு தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஏஷியன்ட்டு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த டைமில் இருந்தது தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. அப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த பெண்மணி அவங்க வந்து 3 வயசில் ஸ்டார்ட் பண்ணி நிறைய கவிதை எழுதியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 15 வயசுலேயே அவங்க வந்து கல்யாணம் ஆகுறாங்க. யார் கூட கல்யாணம் ஆகுறாங்கன்னா அதே டைனஸில் இருக்க ஒரு மனுஷன் கூட தான் கல்யாணம் ஆகுறாங்க. ஆனால் வந்து என்ன பிரச்சனைனா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பெண்கள்னாலே அடிமை, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்ததுனால வந்து அவங்களோட மதிப்போ அவங்களோட திறமையும் வந்து வெளிக்கொண்டு வரல. அவங்க ஹஸ்பண்டே பார்த்திங்கன்னா அதை மதிக்கலை. ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி தானே, அந்த மாதிரி தாங்க அவரும் நினச்சிட்டு இருந்தார் அந்த டைமில். அப்போ யாருக்குமே தெரியாது. இப்போ இவங்க என்னாச்சுன்னா இவங்களுக்கு வந்து 15 வயசில் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 2 குழந்தைங்க பிறந்து அந்த 2 குழந்தைங்களுமே இறந்துச்சுங்க. ஏன்னா அந்த காலத்தில் வசதிகள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்த டைமு. ஸோ அப்போ நோய்வாய்ப்பட்டு குழந்தைங்கள இருக்கிறது சகஜம். ஏன்னா நம்ம ஊர்லேயே அது மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனால அந்த குழந்தைங்கள் எல்லாமே 2 பேருமே இறந்து போயிடுச்சு. அதுவே அவங்களுக்கு வந்து பயங்கர டிப்ரெஷன் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அவங்க அண்ணனும் கொல்லப்பட்டார் சொல்ல விட அவங்க மேலே ஒரு பழியை போட்டு அவங்கள வந்து கொன்னுட்டாங்க. அதுதான் இவர் தாங்க அது. அவர் வந்து 40 வயசுலேயே இறந்துட்டார். ஏன்னா வந்து பகுத்தறிவையும் உண்மையும் நிறைய பேசுனதுனால மட்டும்தாங்க அவர் இறந்தார். வேறு எந்த காரணத்தினாலையும் அவர் இறக்கலை. அவர் எழுதுனது தான் இது வந்து இவங்க எழுதினதா அவர் எழுதுனதா எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இது ஒரு கவிதை மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் அவங்க எழுதியிருக்கலாம் மேபி. ஏன்னா அவங்க அந்த காலத்துலேயே 200 கவிதைகள் எழுதியிருக்காங்க, அதுவும் சைனீஸில் எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா அந்த காலத்தில் வந்து கொரியன் ஆங்கிள் வந்து கொஞ்சம் சைனீஸோட ஹஞ்சாவை யூஸ் பண்ணி தாங்க வந்திருக்கும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறைய சைனீஸ் வேர்ட்ஸ் இருக்குது. நான் பார்க்கும்போது கொரியன் வேர்ட்ஸை விட நிறைய சைனீஸ் ஹஞ்சாவை என்னால் பார்க்க முடியுது இதில். ஸோ அதெல்லாம் அப்போ யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி இப்போவும் வந்து இவங்க எழுதியிருக்க அந்த கவிதைகள் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குமாங்க. அதை படிக்கும் போதே வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து உணர்வுபூர்வமும் நம்மளுக்கு வந்து தண்ணி வர அளவுக்கும் அந்த கவிதைகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. ஆனால் இவங்களோட கதையை கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்பாவையும் இழந்து அதுக்கப்புறம் அண்ணனையும் இழந்து தனக்கு பிறந்த 2 குழந்தைங்களையும் இறந்து புருஷனும் அந்த அளவுக்கு அவரை மதிக்கலை. அவங்கள மதிக்காமல் அவங்களோட திறமைகளும் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த வருத்தத்துலேயும் அந்த சோகத்துலேயும் எழுதின கவிதைகள் தாங்க இன்றைக்கி வந்து கொரியாவில் ரொம்ப புகழ்பெற்று இருக்குன்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா அந்த வலியோடு அந்த உணர்வுகளோடு அவங்க எழுதியிருப்பாங்க ஒரு அந்த வார்த்தைகளும்.
ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி கொரியாவில் வந்து எல்லாருக்குமே நினைவு கூறுது. ஏன்னா இன்றைக்கி அந்த கவிதைகள் எல்லாருமே படிக்கும்போது ரொம்ப வந்து உணர்வுபூர்வமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி இவங்களோட மதிப்பு வந்து வெளியிலேயே வரலைங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து ஆணாதிக்கம் ஓங்கி இருந்த காரணத்தினாலேயும் வந்து பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு காரணத்தினாலேயும் வந்து அவங்களுக்கு இல்லைங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிப்ரெஷனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, உடலில் தான் உடம்பு சரியில்லாமல் அவங்க இறந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா 28 வயசு தாங்க. ரொம்ப சின்ன வயசில் அவங்க இறந்துட்டாங்கங்க. அவங்க இறந்தப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 36, 40 இறந்தாங்கன்னா அது ஓகே தான். ஆனால் ஒரு பெண்மணி வந்து இவ்வளோ நல்ல திறமையுள்ள பெண்மணி வந்து அந்த காலத்தில் வந்து 28 வயசுலேயே அதுவும் இவ்வளோ பிரச்சனையை அவங்க சந்திச்சு தாங்க இழந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி டூரிஸ்ட் பிளேஸில் வந்து இந்த இடத்த எல்லாரும் பார்க்குறாங்க. இவங்களோட கவிதைகளை படிக்கிறாங்க. எல்லாருமே இன்றைக்கி ரசிக்கிறாங்க, அதை மதிக்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்ந்தப்ப இவங்க தாங்க அந்த பெண்மணி. ஹியோ சோயின்னு சொல்லுவாங்க இவங்க. இவங்க எழுதின கவிதைகள்